மத்திய கிழக்குல ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில ஒரு பனிப்போர் இருந்துட்டே தான் இருக்கு. ரெண்டு நாடுகள்ல எந்த நாடு சக்தி வாய்ந்தது அப்படின்ற போட்டி தான் அதுக்கு காரணம். செப்டம்பர் 17ஆம் தேதி பாகிஸ்தானுக்கும் சவுதிக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. இந்த ஒப்பந்தம் தான் இஸ்லாமிக் நேட்டோன்னு அழைக்கப்படுது. இந்த ஒப்பந்தம் படி சவுதி அரேபியா மேல எந்த நாடு தாக்குதல் நடத்தினாலும் அது பாகிஸ்தான் மேல நடத்தப்பட்ட தாக்குதல். பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்தினா இது சவுதி அரேபியா மேல நடத்தப்பட்ட தாக்குதல். இது டோட்டலி ஐரோப்பியா மற்றும் அமெரிக்க நாடுகளுடைய ராணுவ கூட்டமைப்பான நேட்டோவுடைய ஃபார்முலா. அதே விஷயம் இங்கேயும் பிரதிபலிக்கிறதுனால இது இஸ்லாமிக் நேட்டோன்னு குறிப்பிடப்படுது. உலகத்துடைய டாப் 15 ராணுவத்துல பாகிஸ்தான் 12வது இடத்துல இருக்கு. ஆனா சவுதியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நிதி வசதி பெரிய அளவுல இல்ல. ஆனா சவுதி அரேபியால பாகிஸ்தான் அளவு கூட பலமான ராணுவம் கிடையாது. சவுதி 24வது இடத்துல இருக்கு. அதே நேரத்துல ஈரான் 14வது இடத்துல இருக்கு. சவுதி அரேபியா சன்னி இஸ்லாம் நாடு, பாகிஸ்தானும் இதே வகை நாடுதான். ஆனா ஈரான் ஷியா இஸ்லாம் நாடு. இதனால இந்த ரெண்டு பிரிவு நாடுகளுக்கு இடையில கருத்து மோதல் இருந்துட்டே தான் இருக்கு. மெக்கா மதீனாவை பாதுகாக்கவும் சவுதிக்கு சிறப்பு பாதுகாப்பு கிடைக்கவும் பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுக்கு தேவைப்படுது. ஈரான் அணு ஆயுத தயாரிப்புகள்ல ஈடுபடுறதுனால பாகிஸ்தான் நட்பு சவுதிக்கு அவசியம் ஆகியிருக்கு. அதனால தான் இந்த ஒப்பந்தம் பாகிஸ்தானுடைய ராணுவ வலிமை, போர் தடுப்பு யுக்தி, அணு ஆயுத சக்தியும் இதன் மூலமா சவுதிக்கு கிடைக்கும். மத்திய கிழக்குல மிக குழப்பமான சூழல் நிலவர நேரத்துல தான் இந்த இரு நாடுகளுக்கும் இடையில ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு. இந்த ஒப்பந்தத்துல இன்னும் சில இஸ்லாமிய நாடுகளும் கூட இணையலாம்னு எதிர்பார்க்கப்படுது.